அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிட்னி ஸ்டோன்ஸ். கிட்னியில் கல், பித்தப்பையில் கல்லுக்கு கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ். இதெல்லாம் எதனால் வருதுன்னு முதல்ல பார்ப்போங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சில சமயத்தில் நல்ல சாப்பாடு இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல முறையில் சமைக்கப்படலை, நல்ல முறையில் பொருள்கள் சேகரிக்கப்படலை. அப்படிங்கும்பொழுது சில சமயத்தில் நம்ம வெளி ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு உடம்புல தேக்கமாக ஆகிட்டே வரும். சின்ன தேக்கமாக இருக்கும் பொழுது நீர்த்த தன்மையில் இருக்குனாக்கா கொஞ்சம் நாள் ஆக ஆக அது கல் மாதிரி ஆகிடுது. அது மாதிரி தேவையில்லாததெல்லாம் டெபாசிட் ஆகிறதுக்கு தான் கல்லுன்னு சொல்கிறது. அதனால் அது வெறும் கல்லையும் மண்ணையும் சாப்பிட்டா தான் வரணும்னு கிடையாது. நம்ம இப்போ நமக்கு கிடைக்கிற உணவுல எது நல்ல உணவு எது கெட்ட உணவுன்ற நம்ம பிரிச்சே பார்க்க முடியாத மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிட்டோம். அதனால் நம்ம அது திருப்பி அதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு நாளடைவிலேயே கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ பரவலாக இருந்துகிட்ருக்கு. கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா பித்தப்பையில் ஜிபியில் கேல் பிளாடரில் இருக்கிற கற்களும் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. ஆனால் இதையெல்லாம் சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. நான் நம்மளுடைய கிளினிக்கில் நிறைய பேருக்கு வித்தவுட் சர்ஜரியே பித்தப்பை கல்லோ இல்லைன்னா இதுவும் யூட்ரஸில் அது மாதிரி ஏதாச்சுன்னா கூட அது ஃபைப்ராய்டு தான் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இங்கே சரி பண்ணியிருக்கோம். கிட்னி ஸ்டோன்ஸுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் அக்குபஞ்சரில் இருக்குது. எல்லாருமே நீங்கள் நம்மளுடைய கிளினிக் வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.